இதுதான் என் டார்கெட். நீங்க நினைச்ச ஒர்க் பண்றப்ப அது கிடைக்காம போகுது, அந்த எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆகாம போறீங்க, போஸ்டிங் இல்லாம போகுது, உங்கள் கனவுகள் சிதைந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. உங்கள் கனவுகள் சிதைந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்றினுடைய முடிவுதான் மற்றொன்றினுடைய துவக்கம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா? விமானம் ஓடுபாதையில ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல பறக்கும். கரெக்டா? விமானம் ஓடுபாதையில ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல பறக்கும். விமானம் ரன்வேல போகுது, ரன்வே முடியுது, ஐயோ ரன்வே முடிஞ்சிருச்சேன்னு பைலட் கவலைப்பட்டாருன்னு வச்சுங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அரோகரா கோவிந்தா கோவிந்தா தான். கரெக்டா? ஆனா விமானிக்கு பைலட்டுக்கு தெரியும், என்ன தெரியும்? ஓடுபாதையினுடைய முடிவுதான் பறப்பதனுடைய தொடக்கம் என்று. ஓடுபாதையினுடைய முடிவுதான் பறப்பதனுடைய தொடக்கம் என்று தயவு செஞ்சு எல்லாருமே மனசுல வச்சுங்க. நீங்கள் போன முறை தோற்று இருக்கிறீர்கள் என்றால் இந்த முறை வெற்றி பெற்று பறப்பதற்கான ஆயத்தம் என்று அர்த்தம் என்பதை மட்டும் யாரும் மறந்துவிடக் கூடாது.